எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். பிரச்சனைகள் இது எல்லாரோட லைஃப்லயும் இருக்கும். ஆனா ஒரு சில நேரம் அது அதிகமான ஒரு கவலையை கொடுக்கிற விதமா தலையில ஒரு பாரம் மாதிரி ஆகிடும் இந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றது. ஆனா உங்க பக்கம் நியாயம் இருக்கு. நீங்க செய்யறது கரெக்டா தான் செய்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆப்போசிட் சைடுல இருந்து உங்களுக்கு எதிரா ஒருத்தங்க சூழ்ச்சி செய்கிறாங்க, உங்களை நம்பாதவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் விவாதம் செய்யவே செய்யாதீங்க. அது வேஸ்ட் தான். ஓகேவா? ஏன்னா நீங்க உங்க பக்கம் இருக்க நியாயத்தை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு ட்ரை செஞ்சாலும் அவங்களுக்கு புரிஞ்சா கூட புரியாதது மாதிரி தான் நடந்துப்பாங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு எதிரா செயல்படுகிறவங்க. ஓகேவா? எதிரா செயல்படுகிறவங்களுக்கு நியாயம் தர்மம் எதுவுமே கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நியாயம். உண்மையான நியாயத்தின் பக்கம் வரவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் விவாதம் செஞ்சு ஒரு பிரச்சனையை சரி செய்யலாம் அப்படின்னு நீங்க வாக்குவாதம் பண்றீங்க அப்படின்னா அது ஃபுல்லா டோட்டலா வேஸ்ட் ஆனது. அந்த இடத்துல நீங்க பேசாம உங்களோட வேலையை பார்த்துட்டு கிளம்புறது ரொம்ப நல்லது. செயலின் தீவிரம். ஒரு செயலை செய்கிற நேரம், ஒரு வேலையாகட்டும், எந்த ஒரு விஷயத்த செய்கிற நேரமும் அதுல தீவிரமா இறங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அதுல ஜெயிக்க முடியும். ஏனோ தானோன்னு இருக்கிறோம், இல்ல இது சும்மா தொடங்கலாம், இல்ல ஒரு பேருக்கு தொடங்கலாம் அப்படின்னு தொடங்கினா அதுல முழுமையான வெற்றியை காண முடியாது. தீவிரமா இறங்கணும். தீவிரம் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நீச்சல் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குளத்துக்குள்ளாடி இல்ல ஒரு ஆற்றுல நீங்க விழுந்துட்டீங்க. ஆனா நீச்சல் தெரியாததுனால நீங்க மூழ்கிக்கிட்டே போறீங்க. மூழ்குற நேரம் உங்களுக்கு மூச்சு அடிக்கும். தண்ணி எல்லாம் குடிச்சிடுவீங்க. இப்படியே போயிட்டோம் அப்படின்னா இறந்துடுவோம் அப்படின்னு நம்மளோட மனசுக்கு தெரியும். அந்த நேரம் தீவிரமான ஒரு எண்ணம் நம்மளோட மனதுல வரும். நம்ம சுவாசிக்கணும், நமக்கு காத்து வேணும் அப்படின்னு நமக்கு நீச்சல் தெரியாம இருந்தா கூட நம்மளால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி கை காலெல்லாம் போட்டு அடிச்சு மேல சுவாசம் எடுப்போம் பார்த்தீங்களா? அந்த மூச்சை தேடி எந்த ஒரு தீவிரம் இருந்துச்சு முடியாத நிலையிலையும் முடியும் நம்பி மூச்சு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு தீவிரம் எந்த செயலை செஞ்சாலும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுல வெற்றி கிடைக்கும். இந்த பழம் புளிக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னு நீங்க தொடர்ந்து முயற்சி செய்கிறீங்க. ஆனா உங்களால அதுல ஜெயிக்க முடியல, வெற்றி காண முடியல அப்படின்னாலும் இன்னும் 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 ஹார்டா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா அதுல மிகப்பெரிய தோல்வி உங்களை துவண்டு போக செய்யலாம். ஓகேவா? அந்த நேரம் உங்களால முடியும், இன்னும் நான் முயற்சி செஞ்சு வெற்றி அடைய முடியும்னு உள்ள மன உறுதி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதுல போய் ஜெயிச்சிருவீங்க. எவ்வளவு தோல்வி வந்தாலும் அதையும் தாண்டி உங்களால வெற்றி காண முடியும். அதே இது உங்களால முடியல அப்படின்னா பின்னால நீங்க ஐயோ நம்ம முயற்சி செய்யாம விட்டுட்டோமே அப்படின்னு ஏங்குறதுக்கு பதிலா இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, முயற்சி செஞ்சு கிடைக்கல, இது நல்லா இல்லை, நல்லா இருக்காது, நான் வேற ஒரு வழியில ட்ரை செய்கிறேன், எனக்குரியது இது கிடையாது அப்படின்னு மாறி போவாங்கல்ல, அது சிறந்தது. அதாவது ஒரு நரியோட கதை சொல்லுவாங்கல்ல, திராட்சை பழத்தை சாப்பிட்றதுக்கு நரி எட்டி எட்டி பார்க்கும், ரொம்ப ட்ரை பண்ணும், அதால முடியல அப்படின்னு ஆகுற நேரம் அது என்ன நினைக்குது அப்படின்னா தன்னை ஆறுதல் படுத்தி கொள்றதுக்கு இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதோட வேலையை பார்த்துக்கிட்டு போயிடும். அதே மாதிரிதான் மனிதர்களாகிய நம்மளும் ஒரு சில நேரம் ஒரு சில விஷயங்கள் சரிப்படாது, இது சரியாகாது அப்படின்னு இருக்கிற நேரம் இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு நரி நினைச்சிட்டு போச்சுல, அதே மாதிரி நம்மளும் நினைச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். தவறான பேச்சு. வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது. ஏதாவது ஒரு விதத்துல, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தவறுகள், தவறுன்னு மிகப்பெரிய தவறு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, தவறுன்னு சின்ன விஷயத்துல செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. சின்ன விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு தான் நினைப்பாங்க நிறைய பேர். ஆனா அந்த சின்ன தவறை செஞ்சுட்டு வருத்தப்படுகிறவங்களுக்கு அது ரொம்ப பெரிய குற்றவாளி மாதிரி உள்ள ஒரு வலிய மனதுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஏன்னா அந்த அளவு அவங்க சென்சிட்டிவா இருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு மனிதர் பெரிய தவறே செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க திருந்தி ஒரு நல்ல மனிதனா மாறுகிற நேரம் அவங்கள எப்போதுமே நீ அன்னைக்கு இப்படி செஞ்சவன், நீ அப்படி செஞ்சவா அப்படின்னு சொல்லவே கூடாது. அப்படி நம்ம ஒரு திருந்தி வருகிற மனிதனை குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பிடுகிற நேரம்
அவங்க செஞ்ச குற்றத்துக்கு உடந்தையானவர்களா தான் நம்ம மாற்றப்படுவோம். ஓகேவா? அதாவது தவறு செஞ்சது ஒருத்தர் தான். அவர் நல்ல மனிதரா மாறிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் செஞ்ச குற்றத்தையே சுட்டி காட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, குற்றம் சாட்டுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் அவங்களோட பாவத்துல பங்கெடுக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு ஸ்டோரியில கூட வரும். ஒரு முனிவர்கிட்ட எல்லாருமே பாவ மன்னிப்பு போய் கேட்பாங்களாம். அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எல்லார்கிட்டயும் அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டு அறிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை சொல்லி விடுவாரு. இதே மாதிரி ஒரு லேடி வருகிறாங்க அந்த முனிவர்கிட்ட சொல்றாங்க, நான் வந்து ரொம்ப தவறு செஞ்சிருக்கிறேன், நிறைய பேரை கஷ்டப்படுத்தி இருக்கிறேன், இது செஞ்சிருக்கிறேன் அது செஞ்சிருக்கிறேன்னு தனக்கு மனசுல இருக்கிற எல்லா கவலைகளையும் கொட்டி அப்படியே தீர்க்கிறாங்க. முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பெண் என்னென்ன பாவங்கள் செஞ்சாங்களோ ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு கல் எடுத்து ஒரு சின்ன ஒரு குழி இருக்குது, அதுக்குள்ளாடி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, எண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, மைண்ட்ல வச்சிருக்கிறாரு இந்த லேடி வந்து இந்த பாவங்களை எல்லாம் செஞ்சவங்க அப்படின்னு. அந்த லேடி என்ன பண்றாங்க, சொல்றாங்க, அவங்களோட மனபாரம் ரொம்ப குறைஞ்சி மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகுது, மனசு லேசாகுது, சந்தோஷமா வீடு திரும்புறாங்க, மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனா அந்த முனிவர் என்ன பண்றாருன்னா அதையே யோசிக்கிறாரு. இந்த லேடியை பார்க்குற நேரம்லாம் இந்த பொண்ணு இது மாதிரி பாவம் செஞ்சவா, ரொம்ப கேடானவா, கேவலமானவா அப்படின்னு வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ இந்த முனிவருக்கு ஒரு குரு இருக்கிறாரு. அவர் ஒரு முறை வருகிறாரு. வருகிற நேரம் இந்த முனிவருக்கு தன்னை வந்து கட்டுப்படுத்த முடியல, மனசெல்லாம் அப்படி நிறைஞ்சு இருக்குது. அந்த லேடி செஞ்ச பாவத்தெல்லாம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் கேட்டு கேட்டு மனசுல வந்து நிறைஞ்சிருக்குது. யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சு தன்னோட குரு கிட்டே சொல்றாரு. நம்ம இடத்துக்கு வந்து போகிற அந்த பொண்ணு இருக்கிறாளா, அந்த பொண்ணு ரொம்ப பெரிய பாவம் செஞ்சவா, அந்த லேடி என்னென்ன பாவம் செஞ்சிச்சோ அதையெல்லாம் குரு கிட்ட சொல்றாரு. அப்போ அந்த குரு சொல்றாரு, அந்த பெண் தன்னோட பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பிட்டாங்க, அவங்க பாவ கரைகள் எல்லாம் மாற்றப்பட்டு அவங்க தூய்மையான உள்ளத்தோட அவங்க வாழவும் தொடங்கிட்டாங்க. ஆனா அந்த பாவ கரைகளோட எண்ணத்தோட இப்பவும் அதை சுமந்துக்கிட்டே இருக்கிற நீதான் குற்றவாளி, இப்ப பாவம் செஞ்சது அந்த பெண் இல்ல, நீதான், இந்த பாவங்கள் எல்லாம் உனக்குரியதான் இன்னைக்கு உன் மனசுல குடிகொண்டு உன் கூட இருக்குது, நீதான் இப்போ குற்றவாளியாகவும் பாவக்கரை உள்ளவனாகவும் இருக்கிற, உன்னை நீ மாற்றல அப்படின்னா நீ ஒரு முனிவனா இருக்கிறதுக்கே தகுதியே இல்லை அப்படின்னு அந்த குரு வந்து சொல்லுவாரு. இது மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் எந்த ஒரு மனிதன் குற்றம் செஞ்சவனா இருந்தாலும் மனம் திரும்பி தன்னோட தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தி ஒருத்தர் வந்து நல் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பிடாதீங்க. அப்படி சொன்னீங்க அப்படின்னா குற்றம் செஞ்சது அவங்களா இருக்க மாட்டாங்க, குற்றம் சாட்டுற நீங்களா தான் இருப்பீங்க. மன உறுதின்னு சொல்றது எல்லாருக்குமே இருக்காது. நம்ம பிறக்கிற நேரமே நமக்கு மன உறுதியோட மன வலிமையோட நம்ம இருக்கிறது கிடையாது. வாழ்க்கையில நம்மளோட அனுபவங்கள் தான் நம்மளை பலம் உள்ளவங்களாகவும் பலகீனமானவங்களாகவும் மாற்றும். ஓகேவா? ஒரு சிலர் அப்படி இல்லை, ஆறுதல் தேடி ரொம்ப அதிகமா அலைவாங்க. ஓகேவா? ஏதாவது பாசமா யாரும் பேச மாட்டாங்களா, பாசமா இருக்க மாட்டாங்களா, பாசமான உறவுகள் நமக்கு கிடைக்காதா, உண்மையான உறவுகள் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி திரிகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், ஆறுதலை யாராவது வந்து நம்ம கூட இருந்து பேச மாட்டாங்களா, நம்ம துன்பத்துல கை கொடுக்க மாட்டாங்களான்னு இப்படி ஏங்குற உறவுகள் நிறைய இருக்குது. ஆனா உங்களுக்கு யாருமே கிடைக்கல, யாருமே உண்மையா இல்லை, எல்லாருமே ஃபேக்கா இருக்கிறாங்க, உங்களுக்கு உண்மையான சப்போர்ட் யாருமே கொடுக்கல அப்படின்னா தன்னம்பிக்கையை வளர்த்துக்குங்க. உங்களோட மனசை வலிமை உள்ளதா மாத்திக்கங்க. மன உறுதி உள்ள ஒரு மனிதரா நீங்க மாறுகிற நேரம் வெளியே எந்த ஒரு இடத்துலையும் யார்கிட்டையும் சப்போர்ட் எதுவுமே நீங்க தேட மாட்டீங்க. யாராவது வந்து நமக்கு கஷ்டப்படுகிற நேரம் ஆறுதல் சொல்லணும், இந்த துன்பத்துல இருந்து என்னை யாரு விடுவிச்சு வெளியே கொண்டு வருவா அப்படின்னு வந்து வேதனைப்படவே மாட்டீங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியும். அந்த மன உறுதி அந்த வலிமையை உங்களுக்கு கொடுக்கும். செயல்கள் திருப்பி வரும். ஓகேவா? நம்ம செய்யற எந்த ஒரு செயலும் சரி அது திருப்பி நமக்கு வந்தே தீரும். நல்லது செஞ்சா நல்லது வரும், கெட்டது செஞ்சோம் அப்படின்னா கெட்டது தான் வரும். ஓகேவா? ஒரு சிலர் நினைக்கலாம், நான் யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கல, இருந்தாலும் எனக்கு கெடுதல் நடக்குது, நான் யாருக்குமே எந்த ஒரு நல்ல விஷயங்களுமே செஞ்சதில்லை, கெடுதல் மட்டும்தான் செய்கிறேன், ஆனா எனக்கு நல்லது நடக்குது. இப்படி கூட
ஒரு சிலரோட வாழ்க்கையில இருக்கலாம். அது ஒருவேளை மேபி உங்களோட பேரண்ட் செஞ்ச புண்ணியங்களா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ரீசன்ஸ் வந்து இருக்கலாம். ஆனா மெயினா முக்கியமா கெடுதல் செஞ்சா கெடுதல் கண்டிப்பா வரும். நீங்க இன்னைக்கு ஒரு துரோகம் ஒருத்தங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு அது 2 மடங்கா உங்களுக்கு வரும். ஓகேவா? இன்னைக்கு நாளைக்குன்னு அடுத்த நாள் வந்து நிக்காது. காலம் கடந்து அது கரெக்டா வட்டியும் முதலுமா திருப்பி வரும். ஓகே, எல்லாரோட லைஃப்லயும் அது நடக்கும். அதே இது நீங்க ஒரு நல்லது செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, பசிச்சிருந்தவங்களுக்கு ஒரு உணவு கொடுத்துருப்பீங்க, இல்ல யாராவது கஷ்டப்படுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவியா இருக்கலாம், இல்ல பெரிய உதவியா இருக்கலாம். அதுக்கு கண்டிப்பா பலன் உண்டு. ஓகேவா? நாளைக்கு நீங்க கஷ்டப்படுகிற நேரம் ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு முன்பின் தெரியாத ஒருத்தர் கூட வந்து உதவுவாங்க. அது மிகப்பெரிய உதவியா நம்மளோட கண்களுக்கு தெரியும். அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னா நீங்க செஞ்ச நல்ல காரியம்தான் உங்களுக்கு நல்ல செயல்கள் நடக்கிறதுக்கு ஊன்றுகோலா இருக்குது. வாழ்க்கையில எப்போதுமே எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கே 10 முறை யோசிச்சுக்கிடுங்க. நல்ல செயலா இருந்தா மட்டும் செய்யுங்க. கெடுதல் செஞ்சோம் அப்படின்னா நம்மளும் அடுத்தது சிக்கல்ல மாட்டிப்போம். கூட இருக்கும் உறவு. ஓகேவா? உறவுகள் சொல்றது நம்ம எல்லாருமே வந்து கூட இருக்கணும், எல்லாரும் நல்ல அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும், விட்டு கொடுக்க கூடாது, நம்ம மேல முழு அக்கறை இருக்கணும், நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படின்னு தான் நினச்சி எல்லாருக்கிட்டையும் பழகும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், எல்லாருக்கூடையும் நம்ம அப்படிதான் ஒரு நம்பிக்கையோட பழகும். ஆனா ஒரு சில தருணங்கள்ல நமக்கு இப்போ ஒரு கஷ்டம் வருது, நஷ்டம் வருது, நம்மளால அந்த இடத்துல இருந்து மீண்டு வர முடியல, ஒரு நண்பரோட உதவி தேவைப்படுது, ஃபேமிலியோட உதவி தேவைப்படுது அப்படின்னு இருக்கிற நேரம் கை கொடுத்து தூக்கி விடுகிறவங்க இருக்கிறாங்க. அதே இது கஷ்டம் வந்தவுடன் விட்டுட்டு போறாங்க பார்த்தீங்களா? இவனால என்னமோ ஒன்றும் செய்ய முடியாது, இவளால ஒன்றுமே செய்ய முடியாது, இவ கூட இருந்தா நம்மளால எந்த பலனையும் அனுபவிக்க முடியாது, இவன் கூட இருந்தா நம்மளால எந்த ஒரு பலனையும் எதிர்பார்த்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்வாங்கி போறாங்க பார்த்தீங்களா? விட்டுக்கிட்டு போகிற உறவுகள் அவங்க உண்மையான உறவுகளே கிடையாது. அது நண்பரா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உண்மையான அக்கறை உள்ள உறவு அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் உங்க கூட இருக்கும். உங்க கஷ்டத்துல உங்களுக்கு ஒரு நண்பரா கூட இருந்து வழிகாட்டுறவங்களா இருப்பாங்க. தன்னால எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ, என்னெல்லாம் செஞ்சு உங்களை அதுல இருந்து காப்பாற்ற முடியுமோ அதெல்லாம் முயற்சியை செஞ்சு உங்களுக்காக வாழுவாங்க. அதுதான் உண்மையான உறவு. கூட இருக்கிற உறவு அது மட்டும்தான். ஓகேவா? ஒரு நல்ல உறவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கஷ்டத்துல கூட இருப்பாங்க எல்லாம், அதுதான் உண்மையான உறவு. சந்தோஷமா இருக்கிற நேரம் எல்லாரும் இருப்பாங்க, யாருமே விட்டுட்டு எல்லாம் போக மாட்டாங்க, பயங்கரமா பேசுவாங்க, வானத்துக்கும் பூமிக்கும் கம்பேர் பண்ணி எல்லாம் பேசுவாங்க, ரொம்ப ஆஹா ஓஹோன்னு தான் எல்லாமே இருக்கும். ஆனா உங்ககிட்ட எதுவுமே இல்லை, நீங்க கஷ்டப்படுகிறீங்க அப்படின்னா ஏற்கனவே நிறைய கூட்டமா இருந்தல அந்த உறவை தேடி பார்க்குற நேரம் ஒரு சில நேரம் ஒண்ணுமே இருக்காது. ஒரு சில நேரம் ஒருத்தராவது தேறுவாங்க, இல்ல 2 பேர் தேறலாம், இல்ல 3 பேர் கூட தேறலாம். கடைசி வரைக்கும் உங்க கூட இருந்து நீங்க நல்லாகணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்கல்ல, அவங்க தான் உண்மையான அக்கறை உள்ள உறவு. அவங்கள ஒரு நாளும் வாழ்க்கையில இழந்துடாதீங்க.